பாருங்க, இவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? இவர்களுக்கு வாக்கு உரிமை வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு தெளிவான வாக்குரிமை வழங்க மறுத்து விட்டது தேர்தல் ஆணையம் என்பதில் எந்த கருத்து இல்லை. பாருங்க, அவர் கேட்கிறாரு, என்னுடைய வாக்கை ஏன் பறிச்சிங்க? நான் உயிரோடு இருக்கிறேன், நான் தெளிவாக இருக்கிறேன், என்ன அடிப்படையில் என்னுடைய வாக்கு இந்த முறை பறிக்கப்பட்டது? இந்த கேள்வியை எலெக்ஷன் கமிஷன் முன்னெடுத்து வச்சதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் அளிக்கல. இவர்களுடைய வாக்கு இன்னைக்கு பதியப்படல, வாக்கு உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எல்லாம் பாருங்க, லைனா ஒவ்வொருத்தவங்களா கேள்வி கேட்கிறாங்க. இவர்களுக்கு எல்லாம் வாக்குரிமை பறிக்கப்பட்டது. எலெக்ஷன் கமிஷன் அந்த இறந்து போனவர்கள் சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னதுல போய் டீ குடிச்சாரு. அவங்கெல்லாம் எஸ், அதாவது சொல்றேன். டீ குடிச்சதை தாண்டி இன்னொரு விஷயம், ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லுவோம். பாருங்க, இந்த ஹரியானா தேர்தலில் பிரேசில் மாடல்னு ஒன்று சொன்னாங்கல்ல, அந்த பிரேசில் அம்மா வந்து 2022 இறந்துருச்சு. அவங்க பேர்ல தான் இந்த பிரேசில் மாடலே ஓட்டை போட்டுருக்காங்க ஹரியானா தேர்தலில். எவ்வளவு பெரிய முறைகேடு நடைபெறுது. எலெக்ஷன் கமிஷனை எவ்வளவு ஒரு கேலி கூத்து மையமாக பாஜக மாற்றி விட்டது என்பதை நம்மலாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிற செயலாக நம்ம பார்க்கணும். நம்ம இதை வந்து எக்காரணத்தை கொண்டு இதை ஊக்குவிக்க கூடாது. இது போல இந்த சமூகம் இதை ஒத்துக்கொள்ள கூடாதுன்றதான் எங்களுடைய அடிப்படை வாதமாக இருக்கிறது. இப்ப எஸ்ஐஆர் நடைபெற்று இருக்கிறது. எஸ்ஐஆர்ல இவர்கள் ஏன் புறக்கணிக்கப்படுகிறார்கள்? எஸ்ஐஆர் மூலியமாக இவர்களுக்கு அடிப்படை முகாந்திர ஆவணங்கள் இருந்தும் ஏன் இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள்? உயிரோடு இருக்கும் போதே இவர்களுடைய வாக்கு ஏன் மறுக்கப்படுகிறது? இந்த கேள்வியை நாங்க தேர்தல் ஆணையத்திட்ட எடுத்து வச்சாச்சு. 3 லட்சம் வாக்காளர்களை மாசிவா டெலீட் பண்ணியிருக்காங்க. காரணமே இல்லாம டெலீட் பண்ணியிருக்காங்க. எதற்காக டெலீட் பண்ணோம்? அப்ப இவர்கள் எல்லாம் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற உறுதி செய்யப்பட்ட பின்பாக தான் இந்த இடத்துல பாஜக முடிவு செய்திருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு கோடிட்டு காட்டுவோம்.